அடிப்படை மாறிடுச்சு. இப்ப ஆப்கானிஸ்தான் காந்தாரி ஊராக இருந்தா அந்த சண்டையில வருமா? காந்தாரி ஊராக அந்த பெண்களோட பிரச்சனை வருமா? அந்த பள்ளிக்கூடங்கள இடிப்பாங்களா? பெண்கள் பள்ளிக்கூடம் சொல்லுவாங்களா? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. அது காந்தாரமாக இருந்திருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? ஒரு நாள் வந்திருக்கு. கழித்து விட்டு ஒரு நாடு உருவாயிருக்கு. அந்த மாதிரிதான் கிறிஸ்துவ நாடு. அதனால சுவாமி சின்மயானந்த சுவாமி சொல்றாங்க, என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற வன்முறையிலேயே மிக மிக கொடூரமானது மதமாற்றம் தான் சொல்றாரு. மதமாற்றம் தான் உலகத்தில் ரொம்ப கொடூரமானது சொல்றாரு. ஏன்னா ஒரு மனிதன் இன்றைக்கு மாறினாதான் இந்த சமுதாயம் நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னா இந்த சமுதாயம் காலப்போக்கில் அழிஞ்சு போடும். நான் காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும் சொன்னேன். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்து மதத்தை யாரும் அழிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 10 பேர் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. இந்த அரசியல்வாதிகள் எல்லோருமே என்ன, இந்த கிறிஸ்தவர்களுக்காக முஸ்லீம்காக என்ன சமர்ப்படுறாங்க. இன்னைக்கு பேசும்போது சொன்னாரு, அதாவது நம்ம மேயர் தெருவையே சொல்லிட்டாங்க, மேயருக்கு பொறுப்பாளர்களே இது வக்போர்டு சொத்துன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 ஆண்டு காலமாக நம்ம அலங்கார் அண்ணா நன்றி சொல்லுவாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் தவறாம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முழுவதுமே என்னோட பங்களிப்பு நான் கொடுப்பேன் என்னைக்குமே இருக்குது. ஆனா இது எல்லாமே இந்துக்களுக்கு துரோகம், இந்து சமுதாயத்துக்கு துரோகம். அந்த சொத்து என்ன சொத்து? வக்போர்டுங்கிறது எப்படி உருவாச்சு? இந்த நாட்டுல பிரிவினை ஏற்பட்டு பயங்கரமான கலவரம் ஏற்பட்டு இங்க இருக்க மக்கள் அங்க சமுதாய சமர்ப்பண தினத்தை இந்த வேலூர்ல மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா, இந்துக்கள் அனைவரையும் இந்து மதத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், இந்து மதத்துடைய பெருமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், இந்து மதத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்து சமூகத்தில் அனைவருக்கும் உருவாக்குறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கமாகும். அதோடு இப்போ சமீபத்தில் நம்ம வேலூர் பகுதியில் கொணவட்டம், அந்த கொணவட்டத்து பக்கத்தில் ஒரு 3 தெரு, அந்த 3 தெருவில் ஒரு தெருவில் மேயர் இருக்காங்க. அது வக்போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த வக்போர்டு அந்த ஏரியாவில் உள்ள இடத்த விற்கணுன்னாலோ இல்லை பேர் மாற்றம் பண்ணாலோ இல்லை தன்னுடைய குழந்தைகள் எழுதி கொடுக்க சொன்னாலோ எழுத முடியல. ஏன்னா வக்போர்டில் போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், உங்கள்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஒரு நியாயம்னு தெரியல. ஆனால் இதை அரசியல் கட்சிகள் மூடி மறைக்க பார்க்குறாங்க. அதற்காக ஒரு நிகழ்ச்சி போனால் கட்சிக்காரங்க இல்லை பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒழிஞ்சு அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இது வரைக்கும் வரல. அதே போல் ரங்காபுரத்தில் இந்த மூலக்கொள்ளைங்கிறதுல 55 சென்ட் இடத்த முஸ்லீம்களுக்காக கபர்ஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. அது இந்துக்கள் வாழ்கின்ற பகுதி, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற பகுதியில் இந்த கபர்ஸ்தானுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஊர் மக்கள்லாம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் நம்ம சொல்ல, நூற்றுக்கணக்கான ஏக்கர் வக்போர்டுக்கு சொந்தமானலாம் நம்ம ஊரில் இருக்குது, நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. அந்த இடத்துல அவங்களுக்கு எங்கே வசதியோ, அவங்களுக்கு எங்கே பக்கத்தில் இருக்கோ அந்த மாதிரி இடமா பார்த்து செலவு பண்ணி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம இந்துக்கள் வாழ்கின்ற பகுதியில் இந்த மாதிரி அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கறது ரொம்ப தப்பு. இதை உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த அரியூர் பக்கத்தில் சிவநாதபுரம் அப்படின்னு ஒரு பழமையான கோயிலுக்கு சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில், நீங்கள் மண்டபம் இடிகள்லாம் பார்க்கலாம். அங்கே புதையல் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு டீம் அங்கேயே டென்ட் அடித்து அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. அதற்கு அதை எதிர்ப்பு தெரிவித்து நம்ம பெட்டிஷன் கொடுத்து கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தா கூட அவங்கள யாரும் கைது பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அவங்க பல ஊரில் போய் திருட்டு கும்பல் வருது. அந்த திருட்டு கும்பல் கையில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் அந்த திருட்டு கும்பலை விட்டுருக்காங்க. இதை இந்த மாவட்ட நிர்வாகம் உடனே அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதே போல் வேலூர் ஜெயராம் செட்டி தெருவில் அங்காளம்மன் கோயில் சொந்தமான 2 ஏக்கர் நிலம் கொணவட்டத்தில் உள்ளது. அந்த இடத்த நம்ம இந்து பேரில் இருந்ததை ஒரு முஸ்லீம் அந்த பேர் மாற்றம் பண்ணி அந்த முஸ்லீம் ஆக்கிரமிக்கிறது, அந்த இடத்த பேர் மாற்றம் பண்ணுறார். இதற்கு இந்த கோயிலிடம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஈவோ, அவர் பேர் என்ன, பரந்தாமன், அவரும் அதை கண்டுக்காம அந்த இடத்த என்ன அவங்க அபகரிக்கிறதுக்காக இவங்க திட்டமிடுறாங்க. அதுக்கு அந்த ஈவோ, அறநிலைத்துறை ஈவோ உடந்தையா இருக்காரு, அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் மற்றும் உடந்தையா இருக்கிறாரு. இப்படி எல்லோருமே உடந்தையா இருக்கிறாங்க. இதை எதிர்த்து நம்ம இந்து மணி இப்போ போராடிட்டு இருக்கிறோம், இந்து மணி பெட்ஷன் கொடுக்குறோம், அதுக்காக நம்ம வேலை செய்கிறோம். அரசாங்கம் இந்துக்கள் தரப்புல இருக்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு அதை சரி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம்.
அதே போல் எல்ஜி புதூரில் மாரியம்மன் கோயில் இடம், அந்த பொன்னியம்மன் கோயில் இடம், அந்த பொன்னியம்மன் கோயில் இடத்தை தாண்டி தான் வந்து ஒருத்தர் வந்து பிளாட் போட்டுக்கிறார். ஒரு தனிப்பட்ட நபர் பிளாட் போட்டு அந்த நிலத்தை விற்கிறதுக்காக அந்த பொன்னியம்மன் கோயில் இடத்து வழியாக போனால் ஈஸியாக போகணும், அதிக விலைக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் செய்கிறார். வேற எவ்வளோ சுற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு இந்த நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமும் உடந்தையாக இருக்குது. அதனால் அந்த மக்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த பொன்னியம்மன் கோயில் நிலத்தை அந்த ஆக்கிரமிக்கக்கூடாது, அதுக்கு அந்த வழியில் வழி கொடுக்கக்கூடாது, வேறு வழியில் அவர் போய் வந்து அவர் பிளாட் போட்டு விற்கிறது நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இப்படி நம்ம இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் அரசாங்கம் வந்து என்ன முறையாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் முறையாக நடவடிக்கை வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாக இந்த அரசாங்கம் வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கமாக ரொம்ப காலமாக செயல்படுறாங்க. இங்கே வந்து நீங்கள் ஆந்திரா போலீஸ் வந்து சில பேர் பிடிக்கிறாங்க, கர்நாடக போலீஸ் வந்து சில பேர் இங்கே பிடிச்சிட்டு போகிறாங்க, என்ஐஏ பிடிக்குது, எல்லாமே பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அந்த ஈடுபட்டவங்களை எல்லாருமே மாற்று மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறனால அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாக்க இந்த ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைத்துக்கிட்டு இந்த பயங்கரவாதிகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்குறாங்க, இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதே போல் இங்கே லட்சக்கணக்கான பேர் வங்காளதேசம் முஸ்லீம் ஊடுருவல் பண்ணி இங்கே இருக்கிறாங்க. இந்த வங்காளதேச முஸ்லீம் இருக்கிறவங்கள வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படி சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற கட்சிகள்லாம் இதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன பண்ணார், என் நாட்டில் யாருமே வந்து குடியிருக்கக்கூடாது, வெளிநாட்டுக்காரவங்க சட்டவிரோதிகளை குடியேற்றணும் அப்படின்னு ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷில் அத்தனை பேரையும் உடனே அப்புறப்படுத்தணும். ஏன்னா நம்ம நாட்டில் ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, இங்கே பல பிரச்சனை சந்திக்கிறோம். இப்போ அவங்களும் வந்து இங்கே குடியுரிமை தனியாக வந்து லஞ்சம் கொடுத்து கார்டு வாங்கிக்கிறாங்க, ஆதார் கார்டு இப்படியெல்லாம் நடக்குது. அதனால் அரசாங்கம் திட்டமிட்டு இதில் முயற்சி பண்ணணும், இந்த பேங்களால் ஊக்கக்கூடாது. ஆனால் பேங்கில் ஊக்குவதா இவங்களுக்கே எதிராக வருங்காலத்தில் மாறி தமிழகத்தில் இந்துத்துவ சக்திகள் வந்து மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறது முதல்வரே குற்றச்சாட்டு சொல்கிறாரு சார். இந்த முதல்வர் வந்து எதை வச்சு சொல்கிறாரு அப்படி தெரியல. இந்துக்களுடைய அடிப்படை மனப்பான்மை என்ன, எல்லா சமுதாயத்தையும் ஒன்றிணைக்கணும், உலகம் பூரா உள்ள மக்களை ஒன்றிணைக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய அடிப்படையான கொள்கை. அதில் பல்வேறு ஜாதிகளை பிரிந்து இந்த ஜாதிய வேற்றுமையை தூண்டி ஜாதி பாடத்தை துவங்கிறதே திமுக கட்சி தான். இந்த ஜாதி பிரச்சனை உருவாக்கி அதன் மூலமாக ஓட்டு வாங்குறதுக்காக நம்ம இந்த 148க்கு மேற்பட்ட ஜாதியில் ஒன்றாக இணைக்கிறதா இந்து மொழியுடைய வேலை. இந்துங்கிற உணர்வோடு இருக்கணும், இந்து மதத்துக்காக வேலை செய்யணும், உலகமே ஒன்றாக இருக்க வேண்டும் நம்ம ஜெபம்னு சொல்லக்கூடியதான் அது. எங்களுடைய ரத்தத்திலே அதெல்லாம் கிடையாது. இந்துக்களுடைய அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் தெரியாது, இந்துக்களுடைய அடிப்படை ரத்தமே பிரிவினை என்பது கிடையவே கிடையாது. இப்போ இந்த இந்தி மொழிக்காக மறுபடியும் மீண்டும் போராடும், தமிழகத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்படி சொன்னால், இந்த கட்சி தோன்ற நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் பிரிவினைப்படுத்தணும், தமிழ்நாடை தனியாக கொண்டு வரணுங்கிறது அப்போ இருந்து முயற்சி பண்ணுறாங்க, இப்போ இல்லை. அதனால் சுதந்திரம் வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு 1944 பெரியார் தலைமையில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. சுதந்திரம் வந்து இந்தியாவுக்கு எங்கெல்லாம் கொடுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்களுடைய அடிப்படை என்ன இருக்குன்னாக்க என்ன, இப்போ இந்தியை படிச்சுட்டா எல்லாரும் இந்த நாடு ஒற்றுமையாயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏற்கனவே ஒற்றுமையாக இருக்கு, பிரிக்க முடியாது, அது வேறு விஷயம். இந்தியை படித்தா ஒரு அருணா. ஆனால் 2010 காங்கிரஸ் அரசாங்கம் இவங்க கூட்டணியில் இருந்த அரசாங்கத்தில் இருந்த போதும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தி படிக்கணும், 3வது மொழியாக இந்தி படிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் மோடி வந்து மாற்றிட்டார், 3வது மொழியாக எதை வேணாலும் படிக்கலாம், இந்தி படிக்கணும் கட்டாயம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40% தெலுங்குக்காரங்க இருக்காங்க, தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவங்க, அவங்க தெலுங்கு படிக்கலாம். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவங்க இருக்கிறாங்க, மலையாளத்தை படிக்கலாம். அவங்களும் எழுத படிக்கிறது இல்லை. நீங்கள் தெலுங்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, எழுத படிக்க தெரியுமா, தெரியாது. அதெல்லாம் படிக்கலாம்ல. அது மாதிரி ஏன் 3வது வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு காரணம் இல்லை. அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆயுதமாக மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஒரு இந்த சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, பூதம் வருது அப்படி சொல்லி பயமுறுத்தி அதே போல் இவங்க இந்திங்கிற பூதத்தை அவங்க காட்டிகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் அவங்க அரசியல் ஸ்ட்ராட்டஜி. என்ன, ஒரு எலெக்ஷன் வந்துட்டா உடனே இந்தி எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இதை வச்சுக்கிட்டே இவங்க இவ்வளோ காலமாக ஓடுறாங்க. இவ்வளோ அறிவாளி ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில், எல்லாரும் படிச்சுட்டாங்க. இப்போவும் இவங்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பேக்லாஷ் ஆக போகுது. மக்கள் எல்லாரும் மற்ற பள்ளிக்கூடங்கள், அதாவது அந்த பிரைவேட் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் லட்சக்கணக்கான பேர் வந்து மும்மொழி திட்டத்தை ஆதரித்து படிக்கிறாங்க. அதில் திமுக காரங்க நடத்த பள்ளிக்கூடம் தான் நிறைய இருக்குது. திமுக தான் நிறைய பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துலையும் மும்மொழி திட்டம் வச்சுக்கிறாங்க. இது வந்து அரசியலுக்காக இதை சொல்கிறாங்க. அதனால் இதை மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இனிமேவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் இது அவங்களுடைய கருத்து ஃபெயிலாக போகுது. அதனால் இவங்களுக்கு
வரக்கூடிய தேர்தலில் கடுமையான மக்கள் பாடம் போட்ட போகிறாங்க. இப்போ இஸ்லாமிய நடத்தும் பள்ளிகளில் வந்து நாங்கள் தமிழை கற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு சொல்கிறாங்களே சார். இஸ்லாமியர்களை பொறுத்தளவுக்கு உருது தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மதத்துக்கு உருது அது தப்பு கிடையாது. அவங்க வந்து உருது தான் முக்கியம், அரபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை, பேசினா போகிறோம், இதெல்லாம் கற்றுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சில சட்டப்பூர்வமான சில இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அரசாங்கம். அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதை அவங்க தட்டி கேட்கவும் மாட்டாங்க. இந்த கட்சி எப்படி தான் உருது தான் சொல்கிறானே அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இவங்க உருதையும் நாங்கள் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓட்டுக்காக. இந்த தனியார் பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிக்கூடத்தை பார்க்கணும், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அரசாங்கம் வருஷம் இவ்வளோ கோடி பணம் ஒதுக்குறாங்க கல்வி திட்டத்துக்காக, ஆசிரியர்களுக்காகவும் இதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடம்லாம் எப்படி இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்தை வந்து மாணவர்களை எப்படி உருவாக்குறாங்க அதெல்லாம் பாருங்கள். அப்போ இவங்களே என்ன பண்ணுறாங்க, அந்த தனியார் பள்ளிக்கூடங்களை வளரணுங்கிற நோக்கத்தோட இந்த அரசு பள்ளிக்கூடங்களை இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் வச்சுக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எங்கே நல்லது கிடைக்கிறாங்க தானே போவாங்க. அதனால் தனியார் பள்ளிக்கு போகிறாங்க. இந்த தனியார் பள்ளிக்கு தடுக்கணும்னா தனியார் பள்ளியில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா வசதிகளும் செய்கிறாங்களோ அதே போல் வசதி வாய்ப்புகளோடு இவங்க அரசு பள்ளியை நம்ம உருவாக்கணும். அந்த அரசு பள்ளியை உருவாக்குனா தான் அது மாதிரி பண்ண முடியும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன மக்கள் எதோ நல்லதோ அதை நோக்கி தான் போவாங்க. போராப்புல சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்குறாங்க. சார், பொது இடங்களில் உள்ள இந்து கோயில்களை மட்டும் இப்போ தொடர்ந்து இந்த ஆட்சி வந்த பிறகு நிறைய நூற்றுக்கணக்கில் இடிக்கிறாங்க. இந்து முன்னணி இன்னும் அதுக்குரிய முழுமையான எதிர்ப்பு தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த இதுலேயே ஒரு 4-5 விஷயம் சொல்லிக்கிறோம், தொடர்ந்து போராடுறோம். ஆனால் இது எப்போ வெற்றி பெறும்னா மக்கள் எல்லோரும் போராடும் போது தான் மாறும். அதுக்காக தான் மக்கள் மத்தியில் நம்ம வேலை செய்கிறோம். மக்களுக்கு புரிஞ்சுங்க, இது நம்முடைய சொத்து, நம்ம கோயில், நம்ம சாமி, நம்ம தான் பாதுகாக்கணும், இது அரசாங்கத்துடைய சொத்து இல்லை என்ற உணர்வை உருவாக்குறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம். ஏன்னா கோவில் வந்து அரசாங்கத்தோடு தான். ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனை அந்த கிராமத்துக்காரன் தான் போராடும், அந்த அறநிலையத்துலலாம் வரவே மாட்டான். எங்கள் ஊரே நல்ல உதாரணம் இருக்குது. கோவில் வந்து உடஞ்சி போனால் கூட அங்கே இது பூஜை நடக்கிறோட இந்த அறநிலையத்தில் கவலைப்பட மாட்டான், அந்த ஊர் மக்கள் தான் கவலைப்படுவாங்க. அதனால தான் இந்த ஊர் மக்கள்கிட்ட இதெல்லாம் ஒப்படைக்கணும். கிராமத்தில் கூடிய இடத்துக்குள்ளே கிராமத்தில் கொடுத்தா கிராமத்துக்காரன் பார்த்துவோம். ஏன்னா இது நம்ம கோயில் நினைக்கிறாங்க. அந்த ஒரு உணர்வை சமுதாயத்தில் உருவாக்கணும். அதுதான் நம்ம இந்து மணி பாடுபடுறோம். நம்ம கோயில், நம்ம சாமி, நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு உருவாக்க தான் பாடுபடுறோம்.